ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நீ செத்தா கூட உன் உறவுகள் அனைவரும் உன் வீட்டுக்கு பக்கத்தில் வர வரைக்கும் நல்லா சிரிச்சிட்டு வெத்தலை வாக்கு போட்டுட்டு சந்தோஷமாக வருவாங்க. அதுலேயும் ரொம்ப தூரத்தில் ஒரு பஸ் 2 பஸ் மாறி வருவாங்களான் தான் வர வழியில் ஹோட்டலில் சாப்பிட்டு ஜாலியாக எல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வாய் நிறைய வெத்தலை போட்டு மென்று துப்பிட்டு கெக்கலக்கம் போட்டுட்டு வருவாங்க. அதே வீட்டுக்கு பக்கத்தில் வந்ததுக்கப்புறம்தான் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி வேறு வாங்கி கையில் பிடிச்சிக்குவாங்க. அதை வாங்கி வாயை கொப்பளிச்சு கும்மிஞ்சிட்டு வீட்டுக்குள்ளே, அதாவது இளவு வீட்டுக்குள்ளே வரும்போது வந்து அப்படியே உயிரே போகிற மாதிரி என்னமோ அவங்க கத்தில் இறந்து கிடக்கிற பிணம் கூட எழுந்திரிச்சு உட்காருமா. அந்த மாதிரி ஐயோ ஐயோன்னு நெஞ்சா அடிச்சுட்டு அழுவாங்க. யாரு? நம்ம சொந்தக்காரங்க. அந்த சொந்தக்காரங்களுக்காகவா நாம் வந்து நம்மளுடைய சந்தோஷத்தை, நம்மளுடைய சுதந்திரத்தையெல்லாம் விட்டுட்டு நாம் போய் சொந்தக்காரங்கன்னு தெரியணும். அப்படி அந்த சொந்தக்காரங்க என்ன நம்மளை வந்து அடிமையாக்கி, நம்மளை கோழையாக்கி, நம்மளை கேவலப்படுத்தி, நம்மளை அசிங்கப்படுத்தி, நம்மளை அவமானப்படுத்தி, மற்றவங்க முன்னாடி நம்மளை உட்கார வச்சு கேவலமாக கேள்வி கேட்குற அளவுக்கு நடந்துக்க கூடாது உறவுகளே. அனுபவத்தில் சொல்லுறேன். செத்தாலும் சரி, வாழ்ந்தாலும் சரி, இதுக்கப்புறமாவது நமக்கு என்ன பிடிக்குதோ, நம்ம குழந்தைகளுக்கு என்ன பிடிக்குதோ, நம்ம கணவருக்கு என்ன பிடிக்குதோ, நம்ம மனைவிக்கு என்ன பிடிக்குதோ அதுக்காக மட்டும்தான் வாழணும். சொந்தக்காரங்கன்னு காலை சுற்றி வந்தால் நம்ம கழுத்தில் சுற்றி 4 முளை கயிறில் தூக்கில் தொங்க விட்டுருவாங்க. என்ன உறவுகளே, சொந்தக்காரங்கன்னு சொல்லி ரொம்ப கொண்டாடக்கூடாது. என்ன, சண்டைக்காரங்களை கூட நம்பலாம், சொந்தக்காரங்களை ஒருபோதும் நம்பாதீங்க. நம்ப வச்சு கழுத்து இருப்பாங்க. என்ன, ஆனால் நம்ம மேலே குறை சொல்லுவாங்க. என்ன, நம்மக்கிட்ட இருக்கிற குறையத்தான் நிறையா சொல்லுவாங்களபடிக்கு நாம் செய்த நல்லதுகளை எதையும் எடுத்து முன்ன வைக்க மாட்டாங்க. என்ன, நல்லதை மட்டுமே நினைக்கணும், நல்லதை மட்டுமே பேசணும். கெட்ட விஷயத்துகளை யார் தூக்கி தூர எரிஞ்சிட்டு நல்ல விஷயத்தை எடுத்து பேசுகிறாங்களோ அவங்க தான் உறவுகளை நல்ல நண்பர்கள், நல்ல சொந்தக்காரங்கள். புரிஞ்சுக்குங்க.